4 ஆண்டுகளில் மக்கள் பிரச்சனையை தீர்க்காத திமுக அரசு தற்போது உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை தொடங்கியிருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்துள்ளார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் எடப்பாடி பழனிசாமி தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். அந்த வகையில் திருவாரூர் சென்ற அவர் வயல்வெளியில் விவசாயிகளிடம் கலந்துரையாடினார். பின்னர் நன்னிலத்தில் பொதுமக்களிடம் பேசிய அவர் திமுகவில் உறுப்பினர்கள் குறைந்துவிட்டதாகவும் ஓரணியில் தமிழ்நாடு என்ற பெயரில் உறுப்பினர் சேர்க்கை நடத்துவதாகவும் குற்றம் சாட்டினார். 4 ஆண்டுகளில் மக்கள் பிரச்சினைகளை தீர்க்காமல் தற்போது உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை தொடங்கியுள்ளதாகவும் 4 ஆண்டுகளாக மக்களுக்கு இத்தனை பிரச்சனைகள் உள்ளது என்றால் இது சிறப்பான ஆட்சியா என கேள்வி எழுப்பியுள்ளார். இது மாதிரி ஒரு தாளை அடிச்சுட்டு வந்து வீடு வீடாக கொடுக்குறாங்க. வீடு வீடாக கொடுக்குறாங்க. 2 நாளைக்கு முந்தி அங்கே சிதம்பரத்தில் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை தொடக்கி வச்சிருக்கிறார். இதில் என்னன்னா 46 கோரிக்கை, உங்களுடைய கோரிக்கைகள், உங்களுடைய பிரச்சனை 46 இருந்தால் வர்ற அதிகாரிட்டு சொன்னீங்களா 45 நாளில் தீர்த்துட்டு வரான். அப்படின்னா 4 வருஷம் என்ன பண்ண? இதுக்கு என்ன ஸ்டாலின் பதில் சொல்றீங்க? ஓட்டு போட்ட மக்கள் 46 பிரச்சனை மக்களுக்கு இருப்பதா ஒத்துக்கிட்டீங்க. இதில் அடிச்சு கொடுத்தது உண்மைதானே? அவர் தானே அடிச்சு கொடுத்துருக்காரு. அப்படின்னா மக்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாருல. எங்க பார்த்தாலும் சொல்றாரு ஸ்டாலின் பிரச்சனை இருந்தா ஒரு சிறப்பான ஆட்சி, பிரச்சனை இருந்தா அது சிறப்பான ஆட்சியா? மோசமான ஆட்சி தானே? சொல்லுங்க, மோசமான ஆட்சி தானே? தொடர்ந்து பேசிய அவர் திமுக செய்யும் தவறுகளுக்கெல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆதரவு தெரிவிப்பதாக குற்றம் சாட்டியிருக்கிறார். ஏங்க, திமுக செய்யற தப்புக்கெல்லாம் இன்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் உடந்தையா இருக்குது. கம்யூனிஸ்ட் கட்சினா அதுக்குன்னு ஒரு தனித்தன்மை இருந்தது. அங்கே மக்கள் பாதிக்கப்பட்டா உடனே கொடி பிடித்து போராடக்கூடிய கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் இன்றைக்கு திமுகவுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டது.